அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 8th டிசம்பர். இந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் வீக்லி அப்டேட்டாகவும் எடுத்துக்கலாம், மந்த்லி அப்டேட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டை ஏன் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறோன்னு பலமுறை சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல் உங்களுக்கு உங்களுக்கு அட்மைரபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பேக் டெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு மார்க்கெட்டோட புரிதல் வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும், டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங்கோட எட்ஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போது கரண்ட் வீக்கு கான்டெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ கரண்ட் வீக் கான்டெக்ஸ்ட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி பார்ப்பாங்க, நார்மல் மெத்தடாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன்லேயோ இல்லை ஒரு மூவிங் ஆவரேஜோ நம்ம வச்சு பார்க்கும்போது இது வந்து டே சார்ட்டு. இங்கே பாருங்கள், மூவிங் ஆவரேஜ் கிட்ட ப்ரைஸ் வரும்போதெல்லாம் ரியாக்ட் ஆகுது, இது கிளியராக ஒர்க் ஆகுது. இதுக்கான கன்ஃபர்மேஷன் நம்ம எங்கே பார்க்கணும், இப்போது மார்க்கெட் ப்ரொஃபைலில் இப்போ பார்க்கணும். அப்போ மண்டே அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இனிஷியேட்டிவ் பையருடைய ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கணும், ஸ்மார்ட் மணியோட ரெஃபரன்ஸ் நமக்கு மண்டே அன்றைக்கி இருக்கணும். ஓகேங்களா? அப்போது இங்கே ரியாக்ட் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே நமக்கு வந்து மண்டே அன்றைக்கி ப்ரைஸ் வந்து இருக்கணும். ஸோ இப்போ நிஃப்டியை சஸ்டெயின் பண்ணுறது யார் அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் கான்டெக்ஸ்ட்டில் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அப்சைடு இருக்குது மார்க்கெட்டு, ஆனால் கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போது ஆல்ரெடி வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சில் தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ரேஞ்சில் தான் நமக்கு இருக்குது. இந்த ரேஞ்சில் இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைக்கிள், ஓகேங்களா, அந்த சைக்கிள் வந்து நமக்கு வரணும். ஓகேங்களா? அப்போது திரும்பவும் ஃப்ரைடேவோடைய ப்ரொஃபைலை ஃபுல்லாக மார்க்கெட் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை அப்படியே உங்களுக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் லோ மட்டும் கட் பண்ணக்கூடாது, அது மட்டும் நம்ம கவனிக்கணும். ஓகேங்களா? இது வந்து இங்கே எனக்கு பேசிக்காக ஒரு ப்ரொஃபைல் பார்க்காம ஒரு கேண்டல்ஸ்டிக்காக பார்க்கும்போது புரியுது. ஆனால் இதுக்கான கன்ஃபர்மேஷன் நம்ம எங்கே பார்க்கணும், மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக நம்ம கூடிய அந்த அனலைஸ் மெத்தட் பிரகாரம் மந்த்லி வீக்லி அது பிரகாரமே வரும். இப்போ மந்த்லி ப்ரொஃபைல் போன மந்த்துக்கு அபோவில் ப்ரைஸ் என்ன இருக்குது, ரிஜெக்ட் ஆகிருக்கு. ரிஜெக்ட் ஆன ப்ரைஸ் எங்கே வரல, போன மந்தோடைய வேல்யூ வெரி ஹைக்கு உள்ளே வரல. ஓகே, வராமல் பேலன்ஸ் பண்ணியிருக்கு. அப்போ இந்த பேலன்ஸ்லேருந்து கண்டினியூ ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். சிமிலர்லி போன மாதத்தோடைய அந்த ஹை வந்து மார்க்கெட் நம்ம ப்ரீச் ஆகலை, அங்கேருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக வேல்யூ வெரியாக்குள்ளே ப்ரைஸ் உள்ள என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு என்னது, உங்களுக்கு ரியாக்ட் நடக்குது. அப்போ பையர்ஸ் ஆக்டிவாக இருக்கிறாங்க. சிம்பிள், பையர்ஸ் ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் பையர்ஸ் வந்து அக்ரெசிவாக இல்லை, பை பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஆனால் ப்ரீமியம் ப்ரைஸை பை பண்ண மாட்டாங்க. அப்போ ப்ரீமியம் ப்ரைஸ் ஹை தானுங்க. அப்போ ஹையில் வந்து ப்ரைஸ் வந்து பை பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்கு எப்பப்போலாம் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடைக்குதோ அப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க பை பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் இங்கே நமக்கு புரிதலாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த ஹையை கிளியர் பண்ணாமல் நம்ம வந்து ட்ரெண்டு இது பண்ணி அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ராடே செட்டப் பிரகாரம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதுதான் இங்கே மந்த்லிலேயே நமக்கு புரியுது. இதோடைய ரிஃப்ளெக்ஷன் வீக்லியில் இருக்கும். இப்போ வீக்லி, இப்போ போன வாரத்துக்கு இந்த வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கணும், போனால் நல்லாவே பேங்க் நிஃப்டி பேலன்ஸ் ஆயிடுச்சு, டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு. இந்த ப்ரொஃபைல் ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ரொஃபைலில் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கிளியராக நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ரொஃபைல் பிரகாரம் ரீட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நீங்கள் எவ்ரி வீக் ஹெட்டோடைய அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராகவே சொல்லியிருப்போம். ப்ரைஸ் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண சான்ஸ் இருக்குது, இங்கே ஃபெயில் ஆனால் அது வந்து ப்ரொஃபைலோடைய நேச்சர். ஓகேங்களா? இதை வந்து நான் சொல்கிறதுனாலையோ இல்லை, ப்ரொஃபைலோட நேச்சரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அதுதான் இங்கே வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? அப்போ நமக்கு தொடர்ச்சியாக ப்ரைஸ் பை ஆகுமா அப்படின்ற அந்த ரெக்குயர்மெண்ட்டு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த வாரம் வந்து வேகமாக கீழே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போது அப்கமிங் வீக் வந்து திரும்பவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்சைட் போவாங்களா, இல்லை இம்மீடியட்டாக அப்சைட் போகுமா அப்படின்றத நம்ம டெய்லியில் பார்க்கணும். அப்போ நமக்கு ஃபவுண்டேஷன் இருக்குது. இப்போ மந்த்லிலையும் ஃபவுண்டேஷன் இருக்குது, வீக்லிலையும் நமக்கு ஃபவுண்டேஷன் இருக்குது. தட் மீன் நமக்கு ப்ராப்பராக டிமாண்ட் பண்ணுறாங்க. டிமாண்ட் மீன்ஸ் சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் மீன்ஸ் பையர்ஸ் வந்து விருப்பப்படுறாங்க. ப்ரைஸ் குறையும் போதெல்லாம் பையர்ஸ் வந்து விருப்பப்படுறாங்க வாங்குறதுக்கு. ஓகேங்களா? ஆனால் ஹை ப்ரீமியமில் வாங்க மாட்டாங்க. ஹை ப்ரீமியம் போனால் அமைதியாடுறாங்க, திரும்ப ப்ரைஸ் லோ வந்தோடனே திரும்ப வாங்குறாங்க. அப்போ வந்து இது வந்து ஒன் டைப் ஆஃப் அக்குமுலேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் கன்ஃபர்மேஷன் ஆகாமல் நம்ம ட்ரெண்டை வந்து பண்ண முடியாது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, இப்போ மார்க்கெட் ஆக்டிவிட்டி பிரகாரம் மார்க்கெட் ப்ராப்பராக வந்து ஹையில் சஸ்டெயின் ஆகுது. அப்போது சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த்துக்கு உண்டான சிம்டம்ஸ் இருக்குது. சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்குது, ரிவர்ஸ் ஆகிருக்கு.
ஓகேங்களா. ஆனால் நமக்கு என்ன வேணும், பிரேக் அவுட் வேணும். சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நமக்கு தேவையானது ஒரு கன்ஃபர்மேஷன். அப்போ இந்த ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களுக்கு நல்ல மூவ் இருக்கும். அது நீங்கள் உங்களுடைய எலியாட்வே பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரொஜெக்ஷன் பார்க்கலாம், இல்லை ஃபிபனாச்சி பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா. ஆனால் ரியல் டைமில் எப்படி மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறது வந்து நீங்கள் ப்ரொஃபைல் பேஸ்டு கான்டெக்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஃபைன். இப்போது இந்த வாரம் வந்து மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆகலை. இந்த சஸ்டெயின் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ வீக்லி ஒன்ஸாவது என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இண்டெக்ஸோட சார்ட்டெல்லாம் ப்ரொஃபைல் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஃப்ரைடே மார்க்கெட் நிற்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன, ப்ரைஸை கீழே விடவே இல்லை. உங்களுக்கு என்னது ஒரு லெவலாக ப்ரைஸ் என்ன பண்ணுது, உங்களுக்கு மைக்ரேட் பண்ணுது. ப்ரைஸை ஃபஸ்ட்டு மைக்ரேட் ஆகுது, அப்புறம் மைக்ரேட் ஆகுது, திரும்பவும் மைக்ரேட் ஆகுது. ஓகேங்களா. அப்போது மண்டே அன்றைக்கி கொஞ்சம் இங்கே ஒரு ஏபி பீரியட் போட்டுட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தா டெஃபினட்டாக ஹை மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பேங்க் நிஃப்டி நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குது, நிஃப்டிக்கு நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் ஐடி செக்டார். இப்போ ஐடி செக்டார் பாருங்கள் என்ன ஆகுது, உங்களுக்கு லோ வந்திருக்கு. அப்போது ஏன் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி நிஃப்டி வந்து இந்த புல் பேக் இங்கே வந்தது அப்படின்றதுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்களா? அப்போ யார் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, யார் வந்து அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கும்போது ஐடி ரிஜெக்ட் ஆகுது, பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணுது. ஓகே ஃபைன். இப்போ ஐடி செக்டாரில் இந்த இடத்துல வந்து ஒரு அந்த ட்ரம்ப்போட அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு இது மாதிரி ஐடி செக்டாரில் அந்த H1B விசாவோட இம்பேக்ட் வெறும் ஒரு 3% அந்த அளவுக்கு தான் இம்பேக்ட் இருக்குது, அது பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்ற அந்த அனாலிசிஸ் சொன்ன உடனே ப்ரைஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு ரியாக்ட் ஆச்சு. ஓகேங்களா. இப்போ ப்ரைஸ் ரியாக்ட் ஆன உடனே ஓகேங்களா, உடனே கன்ஃபர்மேஷன் கிடச்சிதா, கிடைக்கல. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. ப்ரைஸ் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் பாருங்கள் 1 2 டேஸ் ரேலி. இப்போது நிஃப்டி ஏன் இங்கே நமக்கு ஃபவுண்டேஷன் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு ஐடி செக்டார் இங்கே சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த வாரம். ஆனால் கடைசி நாள் என்ன ஆகலை, ரிஜெக்ஷன் வருது. அப்போது இது போதும் ப்ரீமியம் ப்ரைஸாக இருக்கும் அப்படின்றது இங்கே டிசைட் ஆகிற மாதிரி தெரியுது. அப்போ இந்த இடத்துல வந்து எப்படி வந்து செக்டோரியல் அனாலிசிஸ் நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது பார்க்கணும் அப்படின்றத இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் நாலேஜ் இருக்குது, செக்டோரியல் அனாலிசிஸை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான இருக்கும். இப்போது நிஃப்டியோட ஆட்டோ செக்டார் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது, லிக்விடேஷன் அப்புறம் கன்சால்டேஷன். அப்போது ரேஞ்சில் தான் ப்ரைஸ் இருக்குது. ஓகே, இந்த ரேஞ்சில் தான் ப்ரைஸ் இருக்குது, ஒன்றும் இங்கே கன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே. இப்போது ஆயில் செக்டார் அது டவுனில், எனர்ஜி செக்டார் வந்து உங்களுக்கு பேலன்சிங்கில் தான், ஒரு ரிவர்சலுக்கு அப்புறம் ஒரு பேலன்சிங்கில் இருக்குது. பார்ப்போம் கன்ஃபர்மேஷன் ஆகி இங்கே பிரேக் அவுட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, ஏன்னா இப்போ வந்து வின்டர் சீசன் கொஞ்சம் டிமாண்டு கொஞ்சம் அதிகமாகும் ஆயில் அண்ட் கேஸ். ஓகே ஃபைன், இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நிஃப்டி பாருங்கள், ஃபார்மா செக்டாரையும் நோட் பண்ணுங்கள். ஃபார்மா செக்டார் உங்களுக்கு என்ன கன்சல்டேஷன்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, புரியுது, ஃபார்மா செக்டார் கன்சல்டேஷனாக இருக்குது. அப்போ நமக்கு இங்கேயோ பிரேக் அவுட்டோ அது இருந்தால் நல்லாவே ஒரு ட்ரெண்டு வரதுக்கான செக்டாருக்கு சப்போர்ட்டாக இருக்குது. பட் யார் எப்படியோ இல்லையோ நிஃப்டியோடைய பேங்க் நிஃப்டி நமக்கு பர்ஃபெக்டாக சப்போர்ட்டாக இருக்குது, அதுவும் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இருந்த அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு ப்ரைஸ் இருக்குது. நமக்கு ப்ராப்பர் வந்து அபோவ் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷனோ இல்லை பிலோ பேலன்ஸு ரிஜெக்ஷனோ நமக்கு இருந்தால் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதனால தான் நிஃப்டி வந்து நமக்கு சஸ்டெயின் ஆகுது. இப்போ இங்கே எங்கேயாவது ஒரு இம்பாக்ட் ஆச்சுன்னா கட்டாய நிஃப்டி வந்து இங்கே சஸ்டெயின் ஆகாது, இந்த லெவலில் இங்கே சஸ்டெயின் ஆகாது, கீழே இறங்கிடும். ஓகேவா. அப்போ இங்கே ப்ரொஃபைலோடைய புரிதல் வந்து நார்மலாக நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கோ ஏதோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆனால் அதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அது இங்கே கான்டெக்ஸ்ட்டாக நமக்கு தெரியும். ஓகே ஃபைன். இப்போ இந்த வாரத்துக்கான கான்டெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இந்த வாரத்துக்கான கான்டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியோடைய இந்த வாரம் கான்டெக்ஸ்ட்டில் இப்போ கரண்ட்டாக ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஹையில் ஸ்டே ஆகிருக்கு. ஓகேங்களா. அப்போது இன்றைக்கி மார்க்கெட்டு எக்ஸாக்டாக வேலைக்கிழமையோட வேல்யூ ஏரியாவில் உங்களுக்கு லோ எடுத்துகிட்டு ப்ரைஸ் அப்சைடு. ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல ப்ராப்பர் ஐவி பிரேக் அவுட்டோடைய ரிசல்ட் நமக்கு இருக்கா அப்படிங்கிற ஐவி பிரேக் அவுட்டோட ரிசல்ட் இங்கே இல்லை. ஆனால் மார்க்கெட் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனால் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பவும் ப்ரைஸ் என்ன பண்ணும், கீழே வந்துடணும். ஓகேங்களா. ஏன்னா ப்ரைஸ் வந்து ஆனால் இந்த இடத்துல என்ன அவங்க சஸ்டெயின் பண்ணி இங்கே பேலன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது மண்டேயோடைய ஓப்பனிங் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு இந்த ஹையை கிளியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா, இந்த ஃபெயில்டு ஆக்ஷனை கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு மண்டேயோட ஓப்பனிங்கை
நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஆனால் இனிஷியல் இருக்கும். அப்போ டைம் இங்கே ஓப்பன் ஆகிட்டு டெஸ்ட் பண்ணிட்டும் போகலாம், இல்லை இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஐபி பிரேக் அவுட்டாக மார்க்கெட் போகலாம். அப்போ இந்த ஜோன் ரொம்ப முக்கியமான ஜோனாக நம்ம கவனிக்கணுன்றது கான்டெக்ட்ல இருக்குது. இப்போ டவுன் சைடு ஆனால் ஆக்ஷன் வீக் தான், ஆனால் சஸ்டெயின் பண்ணுறாங்க, மைக்ரேட் பண்ணாங்க, பிஓசியை மேலே கொண்டு போயிட்டாங்க. அப்போது இதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து ஓப்பன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன டெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேஸாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட் ப்ரைஸ் வரும். தென் இந்த இடத்துல இருக்க ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸை ப்ரைஸ் கிளியர். அப்போ வந்து இந்த ஹை எவ்வளோ தூரம் ஹை கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற அந்த கேள்வியோடு நம்ம என்ன பண்ணோன்னா பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணணும். ஓகே ஃபைன், ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போது இமீடியட்டாக இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸு இந்த ஃபெயில்டு ஆக்ஷன் ரெஃபரன்ஸு அப் சைடில் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ்க்கு அப்புறம் தான் ப்ரைஸ் கீழே வந்துச்சு. இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கீழே அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரிட்டர்ன் ஆன பிறகு உங்களுக்கு எங்கே பையர்ஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க, இந்த இடத்துல பையர்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு அதுக்கு கீழே விடலை. இந்த இடத்துல மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு அதுக்கு கீழே விடலை. அது லாஸ்ட் 1 hour நம்ம யூஸ்வலாக கனெக்ட் பண்ணுவோம். அப்போ ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்தெல்லாம் நம்ம முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸாக மண்டே அன்றைக்கி பார்க்கணுன்ற அந்த புரிதல் நமக்கு கிடைக்குது. அப்போது நிஃப்டியோடைய சஸ்டெயினுக்கு முக்கியமான காரணம் பேங்க் நிஃப்டி. ஐடி செக்டர் ஆல்ரெடி வந்து அது ஒரு 2-3 நாள் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிடுச்சு, 2 நாள் தொடர்ச்சியாக மூவ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லைட் ஆப்போசிட் ஆக்ஷன் இருக்குது. அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்க எப்படி ரியாக்ட் ஆகிறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் டைம் வந்து மார்க்கெட் வந்து இங்கே ரேஞ்ச் வந்து ஃபிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே கிளியர் புரியுங்களா? பிரேக் அவுட்டு. அப்போ எப்படி இந்த பிரேக் அவுட்டோட கன்ஃபர்மேஷன்ஸை நான் சொல்லி இப்போ 19th அன்றைக்கி இதுக்கு மேலே கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை. அந்த கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கறதுன்றதை இங்கே ப்ரொஃபைலில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நியூவாக இன்வெஸ்டர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்றது. அப்போது ஐடி செக்டாரில் உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்ற இங்கே ப்ரூவ் இருக்குது. ஆனால் அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு லெவலுக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? 37,000 ரேஞ்சில் இருந்த ப்ரைஸை எதுவும் கொண்டு போயிட்டாங்க, 39,000 வரைக்கும் ஆல்மோஸ்ட் கொண்டு போயிட்டாங்க. அப்போ 2000 பாயிண்ட்டு ப்ரைஸ் கொண்டு போயாச்சு. தொடர்ச்சியாக பை பண்ணுவாங்களா அப்படின்ற அந்த புரிதல் இருக்கும், இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்களான்றதை நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட். இப்போ நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே 2 டேஸ்க்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண பிரகாரம் இந்த ப்ரொஃபைலை அக்செப்ட் பண்ணிச்சா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கீழே வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு இதை அக்செப்ட் பண்ணிச்சா அப்படின்னு பார்க்கணும். அக்செப்ட் பண்ணலை. ஓகே, அப்போ அக்செப்ட் பண்ணாமல் வேலைக்கிழமை உங்களுக்கு என்ன இருக்கும், ஓகே இந்த பிலோவில் அக்செப்ட் பண்ணல, அபவ்லையும் அக்செப்ட் பண்ணல. அப்போ இந்த ரேஞ்ச் என்ன ஆச்சு உங்களுக்கு, ஒரு இது மேலேயும் ஒரு நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது, பிபிஓசி ப்ரொஃபைலாக இருக்குது, கீழேயும் பிபிஓசி ப்ரொஃபைலாக இருக்குது. அப்போ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு நோ ட்ரேட் ஜோன். ஓகேங்களா? அப்போது இதுக்கு அபோவில் ப்ரைஸ் கன்ஃபார்ம் ஆகும்போது தான் நம்ம போகணும். இப்போது ஃப்ரைடே அன்றைக்கி பாருங்கள் நல்ல வேலட்டைல், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இது மாதிரி வந்து ஒரு நிச்சயான மார்க்கெட்டில் ட்ரேடை வந்து நான் கட்டாயம் அவாய்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு ட்ரேடை மட்டும் எடுத்துகிட்டு அகெயின் அண்ட் அகெயின் ஸ்கேல்ப்லாம் போக மாட்டோம். பட் ஆனால் இங்கே ஃபவுண்டேஷன் கிளியராக இருக்கும்போது பொசிஷன்ஸை நாங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ பொசிஷனை பில்ட் பண்ணும்போது நமக்கு கிளியரிட்டி, ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது, பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்னும் போது அதுக்கு உண்டான அப்சைடுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோடு இருக்கும்போது மார்க்கெட் இங்கே ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம மார்க்கெட் பின்னாடி ஓட வேண்டாம், மார்க்கெட் கூடவே வந்து எனக்கு அது சஸ்டெயின் ஆனது போதுமானது. அப்போ இந்த இடத்துல பேக் டு பேக் பிபிஓசி ப்ரொஃபைல் வரும்போது எனக்கு அபோவில் ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகணுன்றது தெரியும் போது, எனக்கு ப்ரைஸிங் சஸ்டெயின் ஆகுதும் போது அப்போ இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் ஆகிடுச்சுன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இந்த ஃபவுண்டேஷனை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அப்சைடுக்கு பார்க்கலாம். ஓகே, அப்போது ஃபர்தராக ப்ரைஸ் அப்சைட் போக விடாமல் தடுக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிங்கிள் பிரிண்ட். இங்கேருந்தா ப்ரைஸ் உங்களுக்கு ஃபால் ஆச்சு. அப்போ இதுக்கு மேலே கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ இங்கே வீக்கர் ஹை இருக்கிறதுனால இந்த வீக்கர் ஹையை மார்க்கெட் வந்து கிளியர் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபேர் ப்ரைஸ்க்கு வருவாங்களா இல்லை தொடர்ச்சியாக பை பண்ணுவாங்களா அப்படின்றத நீங்கள் கூடவே பேங்க் நிஃப்டியும் நீங்கள் கூடவே வந்து அப்சர்வ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே புரிதல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபைலை டீப்பாக லேர்ன் பண்ணுங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ரீசெண்டாக பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் கூட என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லி கொடுக்குறதுக்கு முன் வராங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம், வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. ரியலி உங்களுக்கு இன்னும் க்ளோஸ்டாக யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கலாம், கம்பல்ஷன் இல்லை. நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இது நல்ல மெத்தட். ஓகேங்களா?
நீங்கள் யார்கிட்ட வந்தாலும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஓனாகவும் படிக்கலாம். ரியலி உங்களுக்கு ஹெல்ப் யாருக்கா தேவைப்படுது, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, hope you enjoy this session. We'll see you on next session. Thank you.